ஒட்டுமொத்த தமிழக மக்களையும் உலுக்கிய ஒரு செய்தி என்றாலே அது நம்ம விஜயகாந்த் அவர்களுடைய மரணம் தான். கை கொடுக்காத சிகிச்சை. நடிகர் விஜயகாந்த் அவர்கள் மரணம். ரசிகர்கள் மற்றும் தொண்டர்கள் கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்திட்டு வராங்க. வாங்க, அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் மூலமைக்கு நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நடிகரும் தேமுதிக முன்னாள் தலைவருமான கேப்டன் விஜயகாந்த் மரணமடைந்துள்ள செய்தி ஒட்டுமொத்த தமிழகத்தையும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. கடந்த சில ஆண்டுகளாகவே இவர் உடல்நலக் குறைவின் காரணமாக சினிமா மற்றும் அரசியல் என இரண்டிலும் விலகி சிகிச்சை பெற்று வருகிறார். அதோடு இவர் அடிக்கடி தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருகிறார். இப்படி இருக்கும் கடந்த மாதம் விஜயகாந்த் அவர்கள் இருமல் சளி அதிகமாக உள்ளதால் அவருக்கு மூச்சு விடுவதில் சற்று சிரமமாகவே ஏற்பட்டு இருந்தது. இதனால் இவரை நந்தம்பாக்கத்தில் உள்ள மியாட் மருத்துவமனையில் அனுமதித்து சிகிச்சை அளித்து வந்தாங்க. பின் விஜயகாந்தின் நுரையீரல் பிரச்சனை இருப்பதால் அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. மேலும் சில தினங்களுக்கு முன்பு மியாட் மருத்துவமனையிலிருந்து விஜயகாந்த் உடல்நலம் குறித்து அறிக்கை வெளியிட்டிருந்தாங்க. அதில் விஜயகாந்தின் உடலின் முன்னேற்றம் ஏற்பட்டது. ஆனால் கடந்த 24 மணி நேரமாக அவருடைய உடல் சீராக இல்லை என்றும் அவருக்கு நுரையீரலுக்கான சிகிச்சை வழங்கப்பட வேண்டும் என்று அவர் 14 நாட்கள் மருத்துவமனையில் இருக்க வேண்டும் என்று கூறியிருந்தாங்க. இதை அறிந்த விஜயகாந்தின் ரசிகர்கள் தொண்டர்கள் கண்ணீர் மல்க கதறி எழுதியிருந்தாங்க. அது மட்டுமில்லாமல் பலருமே கோயில்களில் விஜயகாந்துக்கு நலம் தேறி மீண்டு வர வேண்டும் என்று பிரார்த்தனைகளும் அபிஷேகங்களும் செய்து கொண்டே வந்தாங்க. கடந்த சில வாரமாகவே சோசியல் மீடியா முழுவதும் விஜயகாந்த் உடல்நலம் குறித்து செய்திதான் வைரலாகி வந்தது. அதிலும் விஜயகாந்த் உடல்நலம் குறித்து மோசமான வதந்திகள் பரவுன. இதனால் ஆத்திரமடைந்த பிரேமலதா செய்தியாளர்களை சந்தித்து விஜயகாந்த் உடல்நலம் குறித்து பேட்டி அளித்திருந்தாங்க. விஜயகாந்த் உயிருக்கு ஆபத்தான கட்டத்தையும் தாண்டி இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருந்தது. பிரபலங்கள் பலருமே விஜயகாந்தை நேரில் பார்க்க சென்றிருந்தாங்க. மேலும் கடந்த 11ஆம் தேதி விஜயகாந்த் வீடு திரும்புகிறார். அவர் பூரண குணம் அடைந்து விட்டதாக அறிவிக்கப்பட்டிருந்தாங்க. இப்படி இருக்கும் நிலையில தேமுதிக கட்சியின் பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்துல திருவேற்காட்டில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் பொருளாளராக இருக்கும் பிரேமலதாவிற்கு தற்போது தேமுதிக கட்சியின் பொதுச் செயலாளராக நியமனம் செய்திருந்தாங்க. இப்படி ஒரு நிலையில சமீபத்தில் நடிகர் விஜயகாந்த் மீண்டும் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். ஆனால் இது வழக்கமான பரிசோதனை என்று கூறப்பட்டு வந்த நிலையில் அவருக்கு கொரோனா தொற்றும் ஏற்பட்டு இருப்பதாக தெரிய வந்தது. இதனால் அவருக்கு மூச்சு விடுவதில் சிரமம் ஏற்பட்டிருந்தது. மருத்துவர்கள் தொடர்ந்து சிகிச்சை அளித்து வந்த போதிலும் அவர் சிகிச்சை பலனின்றி இன்று காலையில காலமாகியுள்ள செய்தி ஒட்டுமொத்த தமிழக திரையுலகையும் அரசியல் பிரபலங்களையும் அதிர்ச்சி அடைந்துள்ளது. இப்போது மருத்துவமனையில் என்று இவர் வீட்டிற்கு இவருடைய உடல் கொண்டு வருவதாக தகவல் கிடைத்துள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம விஜயகாந்த் அவர்களுக்கு நம்மளும் நம்ம சேனல் சார்பாக இரங்கல் தெரிவிச்சுக்கலாம். நீங்களும் தெரிவிக்கணும்னா கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவிடுங்க. நன்றி.